வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நாம் இன்று மேலே எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அன்றைக்கி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஜோஹோ ஓனர் ஸ்ரீதர் வேம்பு ப்ளஸ் இந்த அரட்டைன்னு ஒரு ஆப்பை பற்றி சொல்லிகிட்டு இருந்தோம்ல. அப்போது உடனடியாக மேலே பாஞ்சு கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, உனக்கு தேசப்பற்றே இல்லை அது இதுன்னு. ஸோ அந்த ஆப்பை பற்றியும் அதோட பின்னணி மற்றும் ஸ்ரீதர் வேம்போட பின்னணி என்ன, இது எல்லாத்தையும் விரிவாக பார்க்கலாம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸ்ரீதர் வேம்பு ஜோஹோ அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனத்தை தொடங்கி அதில் வேறு சொல்லியிருந்தாங்க, அவர் பாருங்கள், அவர் நினச்சா அமெரிக்காவிலேயே கம்பெனி ஆரம்பிச்சிருக்கலாம், அதெல்லாம் விட்டுட்டு அவர் ஏங்க இந்தியாவில் கம்பெனி ஆரம்பிக்கிறாரு, இங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணங்க, அதுவும் தன்னுடைய சொந்த ஊராகிய தென்காசியில் போய் ஆரம்பிச்சிருக்கிறாரு பாருங்கள், எவ்வளோ பெரிய நல்லவர் அப்படி இப்படின்லாம் உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் முதல் செய்தி என்னென்னா, அமெரிக்காவில் இருக்க கம்பெனிக்காரனே குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கும்னு சொல்லி தான் இந்தியாவிலேருந்து அவுட் சோர்ஸ் பண்ணுறான். ப்ராஜெக்டை இந்தியாவில் கொடுக்குறான், இங்கே உள்ள சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸை வச்சு ஒர்க் பண்ண சொல்கிறான். அது இங்கேருந்து அங்கேருந்து கோஆர்டினேட் பண்ண முடியலன்னொடனே ஆன்சைட் வந்துடுன்னு சொல்லி இங்கேருந்து அங்கே கூப்பிட்டு போயிடுறான். இப்படி தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணிட்டார், கம்பெனியை இந்தியா கொண்டு வந்துட்டார். அவ்வளோதான் வித்தியாசம். கொண்டு வந்தவர் அதுலேயும் பாருங்கள், மெட்ராஸ் பெங்களூர் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே தான் வந்தார். ஏன்னா மெட்ராஸ் பெங்களூரில் உனக்கு வேலைக்கு ஆள் கிடைக்காது, அதுதான் பிரச்சனை. அவர் செய்கிறது என்னென்னா, சாஃப்ட்வேர் தயாரிப்பு கிடையாதுங்க. அது நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் சாஃப்ட்வேர் தயாரிக்கிற நிறுவனம் வச்சுருக்கிறாரு, அதை வச்சுக்கிட்டு அவர் சாஃப்ட்வேர் கம்பெனியை போய் பிபிஓன்னு சொல்லிட்டீங்க அப்படின்லாம் வேறு ஊட்டியிருந்தாங்க. அவரோட கம்பெனியோட வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா சாஸ் அப்படிம்பாங்க, SAAS, சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். புரியுதுங்களா? இப்போ TCS இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சாஃப்ட்வேரை தயார் பண்ணி கொடுப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சாஃப்ட்வேரை வச்சுக்கிட்டு அந்த சாஃப்ட்வேரில் செய்ய வேண்டிய வேலைகளெல்லாம் ஒரு சர்வீஸாக கொடுப்பாங்க. ஒரு ஆடிட்டிங் ஒர்க்கு, ஒரு அக்கௌண்டிங் ஒர்க்கு, இந்த மாதிரி வேலைகள், இதைத்தான் பிபிஓன்னு சொல்லுவோம். நம்ம பேரை தான் மாற்றியிருக்கிறாங்க. பிபிஓன்றது பேக் ஆஃபீஸ் ப்ராசஸிங் அப்படிங்கிறது தான் அதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன். பேக் ஆஃபீஸ் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்ற மாதிரி வரும். இதை கொஞ்சம் பேரை மாற்றி சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. அதில் எல்லாமே வரும், கஸ்டமர் கேர்லேருந்து எல்லாமே வரும். இதில் கஸ்டமர் கேரை அந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட நேரடியாக பேசுகிறதுலாம் வராது. வெறுமனே அந்த டேட்டாவை பூரா உள்ளே என்ட்ரி போடுறது, அதை சாஃப்ட்வேர் அனலைஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணும். அப்படி ப்ராசஸ் பண்ணுறதுல வர ரிசல்ட்டை எடுத்து திரும்ப கிளைண்ட்டுக்கு கொடுக்குறது, அப்புறம் கிளைண்ட் எதாவது கேட்டால் இன்னும் ட்வீட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். உண்மை என்னென்னா, இப்போ ஏஐ வந்த பிறகு இந்த மாதிரி வேலைகளில் ஒரு 80% வேலைகளை ஏஐ செஞ்சிடும். முன்னாடி மாதிரிலாம் இதுக்கெல்லாம் உட்காந்து அனலைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் தனியாக ஆள் வேணும்ல. முன்னாடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கெல்லாம் தனியாக ஆள் தேவை. இப்போ அந்த வேலைகளை பூரா ஏஐ பண்ணிடும். ஏஐ கிட்ட சரியாக உங்களுக்கு கேட்க தெரிஞ்சால் போதும், அதுவே எல்லாத்தையும் பண்ணிக்கும். அன்றைக்கி ஒரு பையனை பார்க்குறேன், அந்த பையனும் என் பையனும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. என்னடா பேசிகிட்டு இருக்கீங்கன்னா, நம்ம நீட் ட்ரைனிங்கெல்லாம் நேரம்லாம் போக வேணாண்டா அப்படின்னாங்க. சரி, என்னடா பையனுக்கு நீட்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லை போல், சரி விட்ருவோம் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சரி கூப்பிட்டு என்னடா பேசிகிட்டு இருந்தீங்கன்னு, இல்லைப்பா நீட்டுக்கு போனோம்னா 2 hours கிளாஸ் சொல்கிறாங்க, 6 to 8 கிளாஸ்ன்றாங்க, அப்புறம் எனக்கு ரெகுலர் படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. சரிப்பா, அப்பா ஓகே தான்ப்பா. இல்லைப்பா ஆனால் நீட் படிக்கணும். சரிடா, அப்போ ட்ரைனிங்கும் போகாமல் எப்படா படிப்பீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா நாங்கள் 2 பேரும் தேடி இன்டர்நெட்டில் இருந்து ஒரு 10-15 வருஷத்தோட ஓல்டு கொஸ்டின் பேப்பரை பூராத்தையும் எடுத்துருக்குறோம். இதில் நெட்டில் எங்கேயோ தேடி எடுத்தாங்களாம், PDF ஃபார்மெட்டில் இருக்குது.
இப்போது வந்து ஒன்றும் இல்லைப்பா, அங்கே போனாலும் இதான் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க, அதை நாங்கள் இங்கேயே உட்காந்து ஒரு நாளைக்கு ½ hour படிச்சுக்கலான்னு இருக்கோம் அப்படின்னா. எப்படா படிப்பீங்கன்னா, அதான் கிராக்கு ChatGPTலாம் இருக்கலப்பா, இந்த கொஸ்டின் அதோட ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து இதில் கரெக்ட் ஆன்சர் என்ன, அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொன்னால் அது அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுதுப்பா, இதை வச்சு நாங்களே படிச்சுக்கலான்னு இருக்கோம்ப்பா அப்படின்னா. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்போ உள்ள தலைமுறையில் பசங்க எப்படிலாம் டெவலப் ஆகி போயிட்டுருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் இன்னும் வந்து இந்த சாஸ் வந்து ஒரு பெரிய சாஸ்வதமான ஒரு பிஸ்னஸ் மாடல்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. எந்த ஒரு பிஸ்னஸ் மாடலும் ஒரு 30 வருஷத்துக்கு மேலே நிற்காது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்கள். 90s முன்னாடி கேபிள் டிவி, சேட்டலைட்லாம் இதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போது 30 வருஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், பல வீடுகளில் சேட்டலைட் டிவி, கேபிள் டிவி கனெக்ஷனே கிடையாது. எல்லோரும் ஓடிடிக்கு போயிட்டாங்க. கரெக்டாக 90கள் வரை பார்த்திங்கன்னா பேப்பர் தான், நியூஸ் பேப்பர், பத்திரிகைகள் தான் முக்கியம்னு இருந்தது. 2010க்கு அப்புறமே பத்திரிகைகள் எல்லாமே படுத்துருச்சு, சேட்டலைட் தான் டாப்பில் போச்சு. அதுக்கப்புறம் அடுத்த 10 வருஷத்தில் ஓடிடி வந்தாச்சு. எப்போதுமே ஒரு 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு புது தொழில்நுட்பம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது இவர் வந்து இந்த சாஸ் வச்சு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி குறைந்த சம்பளத்தில் வேலைக்கு ஆட்கள் கிடைப்பாங்கன்ற ஒரு காரணத்துக்காக தான் அவர் வந்து தென்காசியில் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்காரு. தவிர தென்காசியில் வாழும் மக்களுக்கு நல்லது செய்ய போகிறேன்லாம் அவர் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணல. சரியா, கோயம்புத்தூர்லேயோ பெங்களூர்லேயோ சென்னையிலையோ ஒரு ஐடி ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணால் இங்கே மார்க்கெட்டில் கொடுக்கக்கூடிய சம்பளத்தை கொடுத்தாகணும். சரியா, அப்போ அந்த சம்பளத்தை விட கம்மியாக கொடுக்கலான்னு சொல்லி தான் அவர் அங்கே போயிருக்கிறார். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். நம்ம அரட்டை ஆப்புக்கு வருவோம். இந்த அரட்டை ஆப்புக்கு நானும் ஃபுல்லாக போய் எல்லாம் படித்து பார்த்தேன், என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, எது இருக்குன்னு. எல்லாமே வாட்ஸ்அப்பில் என்ன இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அதைத்தான் இவரும் திரும்ப சொல்லியிருக்காரு. வாட்ஸ்அப்பே ஏற்கனவே இருக்கிற, அப்புறம் நான் இந்த எதுக்காக வாங்கணும்? அதுக்கு நீ எனக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும்ல. இது என்கிட்ட வந்து பெஸ்ட்டுப்பா அப்படின்னு ஏதாவது சொன்னால் தானே நான் அங்கேருந்து இங்கே மாறணும். நான் எதுக்காக மாறணும்? நீ ஒரு இந்தியன்றதுக்காக உனக்கு தேசப்பற்று இல்லையா? உன் டேட்டா பூரா ஃபாரினில் ஸ்டோர் ஆகுது. இதுனா இந்தியாவில் இருக்க சர்வரில் ஸ்டோர் ஆகும்ல. ஜோவோட சர்வரே நிறைய சர்வர் வந்து ஃபாரினில் தான் இருக்குது, எல்லா சர்வரும் இந்தியாவில் இல்லை. அதை முதல்ல தெரிஞ்சுங்க. ஜோவோட சர்வரே பல சர்வர்கள் ஃபாரினில் தான் இருக்குது, இங்கே இந்தியாவில் இல்லை. அரட்டையோட ஆப் சர்வர் வந்து இந்தியாவில் இருக்கா இல்லையான்ற தகவல் இல்லைங்க, அதை விட்டுருவோம். இது ஒரு ரீசனா? இங்கே இருந்தால் மட்டும் இங்கே இருந்தால் ரொம்ப சேஃபு. ஏன்னா நீங்கள் போய் நேராக போய் பார்த்துருவீங்களா டெய்லி? அது அமெரிக்காவில் சர்வர் இருக்கிறதுனால பார்க்க முடியாதா? பைத்தியக்காரத்தனமாக இல்லை? அதில் இன்னொரு பொண்ணு வேறு, அந்த பொண்ணு பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஏதோ வர்ஷினி சம்திங் அதை போட்டிருந்தாங்க, டக்குன்னு ஞாபகம் இல்லை. அந்த பொண்ணு பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் ஸ்ரீதர் வேம்பு சார் ரொம்ப நல்லவர், பத்மஸ்ரீ அவார்டெலாம் வாங்கியிருக்கிறார், அதனால் அவர் சாஃப்ட்வேர் நல்லாயிருக்கும். இதெல்லாமே ஒரு ரீசனு. பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காரு, அதனால அவர் சாஃப்ட்வேர் நல்லாயிருக்கும். இது எப்படி இருக்குது? வெள்ளையாக இருக்கும் போய் சொல்ல மாட்டான்ற கதையாக தானே இருக்குது. உன் சாஃப்ட்வேரில் என்ன இருக்குதுன்னு சொல்லியா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் விட்டுட்டு, அதாவது நான் கேட்குறது என்னென்னா, நான் இங்கே ஒரு பகோடா கடையில் டெய்லி சமோசா வாங்குகிறேன். பக்கத்தில் இன்னொரு கடை திறந்துருக்கு. அப்போ அந்த கடையில் சமோசா இருக்குது, வாங்கிக்கோ அப்படின்னு அந்த கடைக்காரர் கேட்குறாரு. இல்லை பரவாயில்ல, நான் அங்கே ரொம்ப வருஷமாக அங்கே தான் வாங்கிட்டுருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவர் கடைக்காரர், நீலாம் திருநெல்வேலிக்காரனா? நானும் திருநெல்வேலிக்காரன், நீயும் திருநெல்வேலிக்காரன். ஒரு திருநெல்வேலிக்காரன் கடையில் இன்னொரு திருநெல்வேலிக்காரன் கடை சமோசா கூட வாங்க மாட்டேன்னு சொன்னால் அப்புறம் எப்படி அந்த நாடு உருப்பிடும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? பைத்தியக்காரத்தனமான வாதமாக இல்லை? அவர் இந்தியாக்காரன்றதுக்காகவே அவர் ஆப்பை வாங்கணுமா? முதல்ல வாட்ஸ்அப்பே அமெரிக்கன் கம்பெனி கிடையாது, அது வந்து ரஷ்யா பக்கத்தில் யாரோ ஒருத்தன் கண்டுபிடிச்சது. அதை வந்து ஃபேஸ்புக் அப்புறம் விலைக்கு வாங்கி அது அமெரிக்காவோட கம்பெனியாக மாறிடுச்சு. ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்குது, அது வசதியாக இருக்குன்னா தான் வாங்க முடியும், இல்லைனா வாங்க முடியாது. அப்போ அவர் ஸ்ரீதர் வேம்பு எதுக்காக இதை வாங்கினார்? இதை பிஜேபி அரசாங்கம் எதுக்காக ப்ரொமோட் பண்ணுது? அதுதான் என்னோட முக்கிய கேள்வி. இங்கே வேறு எந்த சாஃப்ட்வேர் கம்பெனியுமே இல்லையா? டிசிஎஸ் இருக்குது, பென்டாஃபோர் இருக்குது, அதுதான் 1000 கம்பெனி இருக்குது. இந்த நிறுவனங்களில் ஏதாவது ஒரு நிறுவனத்தை பாஜக அரசாங்கம் இது மாதிரி தலையில் தூக்கி வச்சு ப்ரொமோட் பண்ணாங்களா? ஜோஹோவை மட்டும் ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அமைச்சர் வந்து பேட்டி கொடுக்குறார், நான் அரசு அலுவலகங்களில் எல்லோரும் ஜோஹோ பயன்படுத்த சொல்லி ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்னு. அப்படி நீங்கள் எதுக்கு முந்திக்கிட்டு வர்றீங்க? அதுதானே முக்கிய கேள்வியாக இருக்குது. இது எல்லாம் போக அது முக்கியமாக இவர் ஆரம்பித்த காரணம் என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 50 கோடி பேர் நம்ம இந்தியாவில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க. இது டேட்டா. சரியா? ஒரு 50 கோடி பேர் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு
25 கோடி பேருக்கு மேலே ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு 56 கோடி பேருக்கு மேலே யூடியூப் பயன்படுத்துகிறாங்கன்னா பார்வையாளராக பயன்படுத்துகிறாங்க. இது பெரிய மார்க்கெட். எதனால்? அமெரிக்கா போன்ற நாடுகளில் பாப்புலேஷனே இவ்வளோ கிடையாது. நம்ம 50 கோடி பேர் வாட்ஸ்அப் பயன்படுத்துகிறோம். அமெரிக்காவோட பாப்புலேஷனே 28 கோடியோ 29 கோடி தான். அப்போது இந்த மார்க்கெட்டு, ஏன்னா சைனாவில் வாட்ஸ்அப்பை அவங்க அலோவ் பண்ணவே இல்லை. அங்கே WeChatன்னு இன்னொரு சாஃப்ட்வேர் வச்சுருக்கிறாங்க. அது அவன் நாட்டு பிரச்சனை, அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். இங்கே நம்ம பற்றிய பிரச்சனைக்கு வருவோம். ஆனால் மார்க்கெட் இது வந்து சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு கிடையாது. இந்தியாவோட ஜனத்தொகை 140 கோடி, அதில் 3ல் 1 பங்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. அமெரிக்காவில் வாட்ஸ்அப் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா? 28 கோடி. அதாவது கிட்டத்தட்ட 85% மக்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? அப்போது ஒரு பொருள் வந்து எங்கே நல்லாயிருக்கும், எந்த கடையில் நிறைய பேர் வாங்குகிறாங்களோ அங்கே தான் நல்லாயிருக்கும். இந்த கம்பெனி வந்து 2021 இந்த அரட்டை ஆப்பை லான்ச் பண்ணிட்டாங்க. 2021 யாருக்குமே கண்ணுக்கே தெரில. பர் டே ஆவரேஜாக டவுன்லோடே எவ்வளோ வந்திருக்குன்னா 3000 பேர் தான் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட மொத்தமாக டவுன்லோட் பண்ணியிருக்கிறது எவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க தெரியுமா? 10 மில்லியன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். 10 மில்லியன்னா கிட்டத்தட்ட 1 கோடி பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதை ப்ரொமோட் பண்ணுற வேகம் எதனால் வருது? இப்போ ரீசெண்டாக வந்த சர்வே, இந்த பாஜக புஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 லட்சம் பேர் டவுன்லோட் பண்ணுறாங்க. அப்போ இது மூலமாக என்ன சொல்ல வரீங்க? அரட்டை ஆப் யூஸ் பண்ணலன்னா நீ நல்ல இந்திய குடிமகன் கிடையாது, ஆன்டி இண்டியன்னு சொல்ல வர போகிறீங்களா? அதில் கீழே போய் ஃபுல்லாக கமெண்ட்டை ஃபுல்லாக பார்க்கும்போது அது என்னையா பேர் அரட்டை அப்படின்னு எல்லாம் வட இந்தியாக்காரன் பூரா போட்டிருக்காங்க. அவங்களுக்கு அது புரியல. சரியா? ஆனாலும் தேசபக்தி தாங்க முடியல. பாஜக சொல்லிடுச்சு, நம்ம எல்லாம் அதை டவுன்லோட் பண்ணி ஆகணும் அப்படின்னு டவுன்லோட் பண்ணுறாங்க போல இருக்குது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் இந்த E2EE அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியாது. அதாவது E2EEE அப்படின்னா என்ன அர்த்தம்னா எண்டு டு எண்டு என்கிரிப்டட் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஒரு மெசேஜை வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறீங்கன்னா யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்க ஃபோனில் மட்டும்தான் அது ஓப்பன் ஆகி மெசேஜை காட்டும். நடுவில் இருக்க சர்வரில் இதில் எங்கே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலும் அது ஒரு ஜங்க் மாதிரி தான் இருக்கும். ABCDG 1 2 3 4 இப்படி மாற்றி போட்ட மாதிரி தான் இருக்குமே தவிர அதுக்கு பேர் என்கிரிப்ஷன்னு பேர். உங்களுக்கு எளிதாக புரியறதுக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது இது வந்து அந்த காலத்தில் வந்து ஜூலியஸ் சீசர் காலத்துலேயே இது நடந்திருக்கு. அவர் என்ன பண்ணுவாராம், ஒரு மெசேஜ் அனுப்பணும்னா லெட்டர்ஸ் எல்லாம் மாற்றி போட்டு அனுப்பிச்சி விட்ருவாராம். I want to அப்படின்னு இருக்குன்னா ஐக்கு பதிலாக எஃப்னு போட்டுருவாராம். வாண்ட் டபிள்யூக்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து, ஏக்கு பதிலாக இன்னொரு எழுத்து, இப்படி போட்டு அவர் மொத்த மெசேஜையும் எழுதிட்டு எந்தெந்த எழுத்துக்கு பதிலாக வேறு எந்த எழுத்தை பயன்படுத்தியிருக்கேன்னு இன்னொரு சீட்டில் எழுதுவாராம். எழுதி இதை தனியாக ஒருத்தன்ட்ட அதை தனியாக ஒருத்தன்ட்ட கொடுத்து ரெண்டுத்தையுமே கொண்டு போய் அந்த படை தளபதியில் கொடு அப்படின்ட்டு வரான். ஸோ நடுவில் யாராச்சும் இவனை பிடிச்சி இதை வாங்கி பார்த்தாலும் அது என்னன்னு தெரியாது. அந்த என்கிரிப்ஷனோட கீ இருக்குல்ல, என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு, எந்த எழுத்துக்கு பதிலாக எந்த எழுத்துன்னு, அதை மட்டும் தனியாக பார்த்தாலும் ஒருத்தருக்கும் அர்த்தம் புரியாது. இது ரெண்டும் சேர்ந்து அந்த தளபதிக்கிட்ட கிடைக்கும்போது தான் ஜூலியஸ் சீசர் என்ன சொன்னார்ன்றதை அவர் மாற்றி திரும்ப எழுதி படித்து பார்க்க முடியும். அது அந்த வெர்ஷனை தான் எலக்ட்ரானிக்காக பண்ணுறது தான் எண்டு டு எண்டு என்கிரிப்ஷன்னு பேர். அப்போ இந்த இடத்துல இருந்து போய் அந்த இடத்துக்கு போய் சேர்ற வர என்கிரிப்டட். இப்போ அரட்டை ஆப்பில் என்கிரிப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. என்ன போட்டிருக்காங்கன்னா அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வெப்சைட்டில் நீங்களே போய் பாருங்கள். என்ன போட்டிருக்குன்னா ஆல் கால்ஸ் ஆர் என்கிரிப்டட் அப்படின்னு போட்டிருக்கு. ஆல் கால்ஸ், நீங்கள் அந்த அரட்டை ஆப்பை யூஸ் பண்ணி பேசக்கூடிய கால்ஸ் இருக்குல்ல, அந்த கால்ஸ் மட்டும் என்கிரிப்டட். மற்றபடி நீங்கள் அனுப்புகிற மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ், பிக்சர் மெசேஜ், வீடியோ மெசேஜ் எதுக்குமே என்கிரிப்ஷன் கிடையாது. அது இருக்கான வந்து கிடையாதுன்றதை அவங்க சொல்லலை. நான் எதில் போய் பார்க்குறேன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் உள்ளே போய் பாருங்கள். அந்த டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்ன மாதிரியான டேட்டாலாம் இவங்க ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுவாங்களாம். எதுக்கு அப்படின்னு கேட்டால் ஆப் ஃபங்க்ஷனாலிட்டிக்காக, ஆப் ஒழுங்காக வேலை செய்யுதான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் அனுப்புகிற வீடியோ, ஃபோட்டோ, டெக்ஸ்ட் மெசேஜ் எல்லாத்தையுமே அவங்க ஸ்டோர் பண்ணுவாங்களாம். வாட்ஸ்அப்போட அந்த அதே டீட்டெயிலை போய் பாருங்கள், அங்கே எதுவுமே ஸ்டோர் ஆகாது. அங்கே ஸ்டோர் ஆகிறது மெட்டா டேட்டா மட்டும்தான் ஸ்டோர் ஆகும். மெட்டா டேட்டானா ஒன்றும் கிடையாது. யார் அனுப்புகிறா, எந்த நம்பர்லேருந்து அனுப்புகிறாங்க, எந்த நம்பருக்கு அனுப்புகிறாங்க, எந்த IP அட்ரஸ்லேருந்து அனுப்புகிறாங்க, எத்தனை மணிக்கு அனுப்புகிறாங்க, இவ்வளோ தான் இருக்கும் அதில்.
ஆனால் அரட்டையில் என்ன அனுப்புகிறாங்கன்றதும் சேர்ந்து ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகிறது மட்டும் இல்லை, அதுக்கு எதுக்காக ஸ்டோர் பண்ணணும், அதுக்கு ரீசன் சொல்லணும்ல. அந்த ரீசன் என்ன கீழே போட்டிருக்காங்கன்னா ஆப் ஃபங்க்ஷனாலிட்டி. ஆப் ஒழுங்காக வேலை செய்தாலும் நாங்கள் செக் பண்ணுறதுக்கு இந்த டேட்டாவெல்லாம் நாங்கள் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு. அப்போ நம்மளுடைய குடும்ப ஃபோட்டோ கிட்ட எல்லாத்தையும் அவர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாருன்னா அது நாளைக்கு யார் கையில் மாட்டோன்னு யாருக்கு தெரியும்? ஏற்கனவே இவங்க கம்பெனி வந்து அந்த ரெட் கிராஸ் சொசைட்டியோட வெப்சைட்டை இவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஐ மீன் அந்த சர்வரையே 48 நாள் ஹேக் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த செய்தியெல்லாம் நம்ம போன வீடியோவில் சொல்லியிருக்கோம். அப்போ வெறுமனை அவர் பாஜகக்காரர், பத்மஸ்ரீ வாங்கினவர், ஐயர், மிகவும் நல்லவர், அதுக்காக அரட்டை ஆப் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்களா? இதுதான் நம்ம கேள்வி. இங்கே வந்து தேசப்பற்று, தேசபக்தியெல்லாம் உள்ளே கொண்டாடாதீங்க, சரியா? இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.